ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் ஏசி மாட்டலான்ட்டு பார்த்தாக்கா வீட்டில் ஏசி மாட்டுற பாயிண்ட் எதுவும் வசதி இல்லை. அதனால் தனியாக நம்மளே எலக்ட்ரிஷியன் வச்சு அதுக்கு ஏசிக்கு மாட்டுறதுக்கு பாயிண்ட்லாம் ரெடி பண்ணோம். லைன் எடுத்து அதுக்கு தனியாக ஏசி கெப்பாசிட்டியான ஒரு ஒயர் வாங்கி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 5000 ஆயிடுச்சு. எலக்ட்ரிஷியன் வந்து வேலை பார்த்துட்டுருக்காரு. இவர் வந்து முடிச்சுட்டு போனதான் உடனே ஏசிக்காரன் வந்துட்டாங்க. சரி, கையோட அதையும் ஃபிட் பண்ணி விட்டாங்க. எல்லாமே தனியாக வாங்கி கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஏசி ஓப்பன் பண்ணி எல்ஜி கம்பெனி தான் வாங்கியிருக்கோம். 110 1.5 டன்னு. நிஜமாலுமே இவங்க நல்லா இந்த டெக்னீஷியன் நல்லா ஃபிட் பண்ணாங்க, சுத்தமாக வேலை செஞ்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் மறுபடியும் தண்ணி உள்ளே சொட்டுதுன்னு சொல்லி கூப்பிட்ருந்தேன். அப்போவும் வந்து செக் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்க அந்த ஃபோம் மாதிரி ஒன்று இருக்குது, அது வந்து தண்ணி போகிற வழியில் இருக்கிறதுனால அந்த தண்ணி பட்டு அப்படியே உள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி எடுத்து கொடுத்துட்டு நீட்டாக வேலை பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. நிஜமாலுமே சந்தோஷமாக இருந்துச்சு. காசு நம்ம செலவு பண்ணி எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் இது மாதிரி ஒரு பொறுப்பான வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்குறதுல செலவு பண்ணுறதுல தப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எல்லாத்துக்கும் காசு ஆச்சு. இந்த காப்பர் ஒயர் வந்து 1000 ரூபாய் ஒரு மீட்டருன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம அது மேலே காட்டன் துணி சுற்றுறோம் பார்த்திங்களா, அதுக்கு மீட்டருக்கு இவ்வளோன்னு ரேட்டு. அந்த தண்ணி கொட்டுற பழுப்பு இருக்குது பார்த்திங்களா, அதுவும் ஒரு மீட்டருக்கு 60 ரூபாய். எல்லாமே ரேட்டு தான். அந்த ஏசி உள்ளே மாட்டுறதும் வெளியில் வைக்கிறதும் ஃபேனும் அதுவும் தான் நமக்கு ரேட்டு காசு கொடுத்து வர. மற்றபடி அது லைன் கொடுக்குறது எல்லாத்துக்குமே காசு தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏசி வாங்கினது இல்லாத ஏசி ஒரு 54,000, இந்த ஸ்டெபிலைசர் ஒரு 4,000, அது இல்லாமல் எனக்கு ஒரு 3,600 ஏசி மாட்டுறதுக்கு நான் கொடுத்தேன் மொத்தமாக அவங்களுக்கு. இது இல்லாமல் எலக்ட்ரிஷியனுக்கு 5,000. எனக்கு இதுவே நல்லா செலவு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ நீட்டாக மாட்டி விட்டு போயிட்டாங்க. பணம் செலவானாலும் நீட்டாக வேலை சுத்தமாக செஞ்சாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.